நேற்று காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை நீங்களும் இருந்தீங்க. சுமூகமாக நடைபெற்றது. இல்லைங்க, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு சோசியல் மீடியா பயிற்சி என்பது இந்த காலத்துல எந்த அளவுக்கு ஒரு தேவையா இருக்கு? ஏன்னா சோஷியல் மீடியா வழியாக தான் பொய்யான செய்திகளை, தவறான செய்திகளை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உண்மையை சொல்வதற்காகவாது நமக்கு அந்த பயிற்சி தேவையாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் நீங்க பயிற்சி கொடுக்க போறாங்க? என்ன மாதிரியான பயிற்சி? ஐடி விங்கோட செக்ரட்டரி அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மகளிர் அணியை சேர்ந்த வலைதள பொறுப்பாளர்கள் இந்த பயிற்சியை எங்களுடைய மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார்கள். நேற்று காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை நீங்களும் இருந்தீங்க. சுமூகமாக நடைபெற்றது. இல்லைங்க, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆனால் மரியாதை நிமித்தமாகத்தான் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இருந்தேன், நான் எந்த லெட்டரையும் பார்க்கல. அதனால எதை வேணாலும் சொல்லலாம். நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க தான் பாக்குறீங்களே. எங்க சிஎம் பர்த்டேக்குள்ள முடிக்கணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. தேர்தல் எப்பொழுது அறிவிக்கப்படுகிறதோ அதற்குள் முடித்தால் போதும். இல்ல, நிச்சயமாக இல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து உழைக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய வெற்றிக்காக இன்றிலிருந்து வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற அந்த பரப்புரையும் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய வெற்றிக்காக பெண்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த முறை நிச்சயமாக தேர்தலிலே மிக அதிகமான வாய்ப்புகளை பெண்களுக்கு முதலமைச்சர் வழங்குவார்கள். நாங்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி.